ஒரே ஒரு வாட்டி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியுங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் நல்லா கருகருன்னு மாறிடும். இந்த ஹென்னா ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை முழுசாக கருப்பாக மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த காலத்தில் வெள்ளை முடி பிரச்சனை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு இந்த ஹென்னா ஹேர் டை கண்டிப்பாக ஒரு தீர்வாக இருக்குங்க. இப்போது இந்த ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் முக்கியமான ஒரு பொருளை சேர்த்துருக்கேன். இது நம்மளுடைய வெள்ளை முடிகளை டக்குன்னு கருகருன்னு மாற்றி கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்மளுடைய முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷனாக இருக்கும். ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் செய்யும் பொழுது நம்மளுக்கு ரிசல்ட் 100% கிடைக்கும். இப்போது இதில் நம்ம ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இரும்பு கடாயில் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் சில பொருட்களை நம்ம சேர்க்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் நெல்லிக்காய் பொடி 2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் பொடி நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்குங்க. அதேமாதிரி ஸ்கேல்பில் படுற மாதிரி நம்ம இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஸ்கேல்பெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்கும். இப்போது இதில் நம்ம மருதாணி ஒரு 2-3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக இருந்துச்சுன்னா இந்த பொருட்களோட அளவுகளை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் முடிக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் இல்லையா, தலை ஃபுல்லாக. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பொரியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதில் நம்ம பிரிங்ராஜ் பவுடரும் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? சேர்த்துட்டு நல்லா சிம்முலையே வச்சுட்டு, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன், சிம்முலையே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? நிறைய பேர் மருதாணி ஹேர் டை அப்ளை பண்ணால் எனக்கு சிகப்பாக தான் ஆகுது, கருப்பாக ஆக மாட்டேங்குது அப்படின்னு கமெண்டில் சொல்கிறாங்க. நான் நிறைய வீடியோஸ் கீழே நான் கமெண்டில் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் ப்ரௌனாக மாறாதுங்க, கருப்பாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சிம்லேயே வச்சு தான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதித்து வரணும். கன்சிஸ்டன்சி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வரணும். அதே மாதிரி ஹேர் டை அப்ளை பண்ணாலே சளி பிடிக்குதுன்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ மழை காலம் வந்துருச்சு இல்லையா, அடுத்து பார்த்திங்கன்னா குளிர்காலம் வந்துடும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை முடியோடையே நம்ம சுற்றிக்கிட்டு இருப்போம். ஏன்னு கேட்டால் எனக்கு ஹேர் டை அப்ளை பண்ணால் சளி பிடிக்குது, அப்படி ஹென்னா ஹேர் டை அப்ளை பண்ண முடியல, எந்த ஒரு ஹேர் டையும் என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஹேர் டையை செய்து அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு சளி பிடிக்காது, சைடு எஃபெக்ட் வராது, முடி ப்ரௌன் ஆகாமல் நல்லா கருகருன்னு அடர்த்தியாக முடி கூட வளரும். கண்டிப்பாங்க, இது 100% உண்மைதாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு வருது. இன்னும் நல்லாவே கொதிக்கணுங்க. கன்சிஸ்டன்சி கரெக்டாக இந்த அளவுக்கு வரணும். அது மாதிரி நீங்கள் நல்லா சிம்லேயே வச்சு, கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். பட் நீங்கள் பொறுமையாக செஞ்சு செய்யும்போது, அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் பக்காவாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு, நல்லா சுண்டிருச்சு. இப்போது நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது இதோடு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு முக்கியமான பொடி, அந்த பொடி சேர்க்க போகிறோம். நான் 2 பொடி மட்டும்தான் தண்ணியில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். நான் பிரிங்ராஜ் பவுடர் சொன்னேன் இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம முடியை நல்லா கருகருன்னு ஆக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. நிறைய பேர் அவுரி பொடி சேர்த்தா எனக்கு இச்சிங் ப்ராப்ளம் வருது, தலைவலி வருது, சளி பிடிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் இந்த மெத்தடில் நீங்கள் அவுரி பொடி சேர்த்திங்கனாலும் சளியெல்லாம் பிடிக்காது. பட் நிறைய பேருக்கு பிரச்சனை அப்படின்றதுனால இப்போ நான் கத்தா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கத்தா பொடி நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துரும். ஹென்னா ஹேர் டை அப்ளை பண்ணால், மருதாணி ஹேர் டை அப்ளை பண்ணால் ப்ரௌன் ஆகுது அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கத்தா பொடியை சேர்த்து நீங்கள் ஹேர் டை அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு முடி நல்லா கருகருன்னு இருக்கும். ரொம்ப நாளைக்கு அந்த கருமை அப்படியே இருக்குங்க. நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணாலே போதும். மாதம் முழுதுமே உங்களுடைய முடிகள் கருகருன்னு இருக்கும். இளநரையில் இருக்கிறவங்க இந்த ஹேர் டை அப்ளை பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக முடி நல்லா கருமையாக மாறிடுங்க. ஏன்னா இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே நம்மளுக்கு நேச்சுரலான பொருட்கள். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை அப்படியே ஒரு 12 மணி நேரம் வச்சாச்சு. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாங்க.
இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய முடியில் எந்த விதமான அழுக்கோ இல்லை ஸ்கேல்பில் எந்த விதமான அழுக்கு எண்ணெய் பிசுக்கு இது எதுவுமே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா மைல்டு ஷாம்பாக போட்டு ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த ஹேர் டையை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. க்ளவுஸ் ஏன்னா நகைக்கண்ணுக்குள்ளாரெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நகைக்கண்ணுக்குள்ளாரெல்லாம் இந்த ஹேர் டை கருகருன்னு ஆயிடுங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் க்ளவுஸ் போட்டுட்டு நல்லா முடியை எடுத்து ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு வாங்க. உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குங்க. முடி டக்குன்னு கருகருன்னு மாறிடும். இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 1 மணி நேரம் அப்படியே இதை விட்டுட்டு நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டிப்பாக நார்மல் வாட்டர் வச்சு தான் ஹேர் வாஷ் பண்ணணும். நீங்கள் மறுபடி ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஹேர் டை உங்களுடைய வெள்ளை முடிகளை 1 மாதத்துக்கு கருகருனே வச்சுருக்குங்க. 1 மாதத்துக்கு நீங்கள் டை அடிக்கிற பிரச்சனையே இருக்காது. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2-3 நாள் அப்படியே விட்டுடுங்க. தலையில் எந்த ஒரு எண்ணெய்லாம் வைக்காமல் ஒரு 2-3 நாள் கழித்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஹேர் டை ஆயிலோ இல்லை நீங்கள் என்ன ஹேர் ஆயில் வச்சுருக்கீங்களோ அதை நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் மைல்டு ஷாம்பு போட்டு ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக இந்த ப்ராசஸை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது இளநரை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முடி கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. நிரந்தரமாக அவங்களுடைய முடிகள் எல்லாம் கருப்பாக மாறிடும். இந்த ப்ராசஸை நீங்கள் வாரத்துக்கு எண்ணெய் வைக்கிற ப்ராசஸை வாரத்துக்கு 1 வாட்டி கண்டிப்பாக பண்ணுங்கள். பட் நீங்கள் ஹேர் டையை மாதத்துக்கு 1 வாட்டி அப்ளை பண்ணால் போதும். முடி நல்லா கருகருன்னு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹென்னா ஹேர் டை ஈஸியான மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுவும் ஸ்ட்ராங்கான ஒரு ஹென்னா ஹேர் டை கத்தா பொடியை வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணோன்னா ஹைப் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.